ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் தலையை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த வருடத்திலும் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்தில் இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மோடு ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இங்கே வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்கே என்ன வார்த்தைகள் தேவையோ நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்கப்பா, நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இப்போது லெந்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான செய்தியை தான் எனக்கு கர்த்தர் இன்றைய தினம் தந்திருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் நடுப்பகுதியிலிருந்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை எல்லாம் பார்த்து, பிரியன் பாப்ப குட்டிகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோர்தான் நதியில் தண்ணீரிலே எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெறுவதற்காக வருகிறார். அப்போது சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவானவர் உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அவர் சிலுவையில் பலியாகி முழு இரத்தத்தையும் சிந்தி மனுக்குல மக்களுக்கு மீட்பை கொடுக்கிற ஒரு தேவனாக இங்கே வந்திருக்கிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரான இருந்த கட்டளைகள், கர்த்தர் மோசேக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நமக்கு விரோதமான கட்டளை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்றுள்ள கட்டளைகள் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. மோசேக்கு கொடுக்கும் போது அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஆணியடித்து இரத்தம் முழுவதும் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவராக அவர் இப்போது நம்மளோடு உலாவிக் கொண்டு இருக்கிறதுனால் நாம் பழைய ஏற்பாட்டை யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு தந்து உலகத்தில் யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசுவுக்கு பிரியமாக வாழ்கிறோமோ அவருக்கு வாழ்க்கைகள் வெற்றி சிறக்க இங்கே நாம் கொலோசையர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 34-35 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இதுதான் அவருடைய புதிதான கட்டளை. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவர் எரிச்சல் அடையாதீர்கள், ஒருவரில் ஒருவர் பொறாமைப்படாதீர்கள், ஒருவரை ஒருவர் பழி வாங்காதீர்கள்.
தன்னை நேசிக்கிறது போல ஒருவரை ஒருவர் பிறரை நேசிக்கதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவர் ஒருவர் பாசம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்போது அவருடைய சீசர்கள் என்று இந்த உலகத்தார் சொல்வார்கள் உங்களை. இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதற்கு மூல காரணம் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 10 முதல் 12 வரை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் செல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி அல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவில் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவிடத்தில் இருக்கிறேன், பிதா என்னிடத்தில் இருக்கிறார், பிதாவும் நானும் ஒன்றுதான். என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான். என்னோடு விசுவாசமாக இருக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகள், அவர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறார், அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நீங்களும் செய்வீர்கள் என்று இங்கே நாம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 1-2 வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்பே, நமக்கு இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை திருநாள், அதன் பிறகு வருகிற வெள்ளிக்கிழமை தான் பஸ்கா திருநாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை கண்டு அவர் ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் அறைந்து அவர் முழு இரத்தத்தையும் சிந்தி மனுக்குல மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக அவர் இரத்தம் சிந்த வேண்டும். அதற்காக அவர் தயாராக இருக்கிறார். அப்போது சனிக்கிழமை வருகிறது. அந்த நாள் இவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். பெத்தானியா எருசலேமுக்கு ஒலிவமலைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், 2 மைல் தூரம் உள்ள ஒரு கிராமம். எருசலேம் தேவாலயத்திலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் பெத்தானியா. அங்க பெத்தானியாவிலே தான் அந்த லாசரு என்பவரை, இறந்து போன லாசரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4வது நாள் உயிரோடு எழுப்புகிறார். அவர் கலிலேயா பகுதியிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது எப்போதும் எரிகோ வழி வந்து அங்கே லாசருடைய வீட்டிலே தங்குவார். அன்றைய தினமும் லாசருடைய வீட்டிலே தங்குகிறார். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பாக வந்து லாசரு வீட்டில் வந்து தங்கி அவர்கள் அங்கே ராவிருந்து இவருக்கு கொடுக்கிறார்கள். இரவு விருந்து கொடுக்கும் போது மரியாள் விலையேறப்பட்ட நலதம் என்னும் ஒரு தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி தலைமயிரினால் அவரை துடைத்து கண்ணீர் விடுகிறாள். அவருக்கு அபிஷேகம் செய்கிறார். அவளுக்கு அபிஷேகம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யாத்ராகமம், நாம் இந்த பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் யாத்ராகமம் பகுதியிலே 12வது அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கும் போது 430 வருடம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தன்படி நிறைவடைகிறது. மோசேயை தெரிந்து மோசே மூலம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது வழிநடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். மோசே பார்வோனிடத்தில் போய் பேசுவார். பார்வோன் இவர்களை அனுப்பவில்லை. பார்வோன் அனுப்பாதனால் இவர் 9 வாதைகளை அனுப்புவார். ஒவ்வொரு வாதைகளையும் எகிப்துக்கு விரோதமாக அனுப்பும் போது, ஒவ்வொரு வாதையும் நடந்து கொண்டிருக்கும் போது, அவர்களுக்கு அழிவு வந்து கொண்டிருக்கும் போது உங்களை விடுதலை பண்ணுகிறேன் என்று சொல்லுவார் பார்வோன், எகிப்தின் ராஜா. ஆனால் அவர்களுக்கு சுகம் கிடைத்ததும் விட மறுப்பான். அப்போதுதான்
10வது வாதை அனுப்புவதற்காக மோசேயையும் ஆரோனையையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், முதல் மாதம் நிசான் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு இலக்கம் பார்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி ஒரு வயது ஆண் குட்டியை, ஆண் ஆட்டுக்கடா, செம்மறி ஆடா இருந்தாலும் வெள் ஆடா இருந்தாலும் நீங்கள் தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி நீங்கள் சாயங்காலம் அதை நீங்கள் அறுத்து கொலை செய்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து வாசலின் நிலைக்காலில் 2 சைடிலும் 2 நிலை சட்டத்திலும் மேல் சட்டத்திலுமாக பூச வேண்டும். பூசி அதை சமைத்து இரவு டோரை சாத்தி நீங்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது ஆட்டு இறைச்சியை சுட்டு சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு சாப்பிட வேண்டும். கசந்த கீரையை நீங்கள் கலந்து சாப்பிட வேண்டும். ஏன் கசந்த கீரை என்று சொன்னால் 430 வருடம் அடிமையாக வாழ்ந்த கசப்பை இவர்கள் வருங்காலங்களில் ஒவ்வொரு வருடமும் அதை சாப்பிடும் போது நினைவு கூறுவதற்காக கசந்த கீரையை சாப்பிட வேண்டும். இப்படி இவர் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நான் பார்வோன் எகிப்தியரின் தலையீற்றான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்களையும் தலையீற்றான மிருகங்களின் ஆண் மிருகங்களையும் எல்லாம் அன்று இரவு நான் அதம் பண்ணுவேன், எல்லாம் கொலை செய்வேன். ஆனால் உங்களை நான் கடந்து போகும்போது எங்கே அந்த இரத்தம் பூசப்பட்டுள்ளதோ அந்த வீட்டில் நான் கடந்து போக மாட்டேன், அங்கே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கிறிஸ்தவர்களுடைய வீட்டில், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவர்களுடைய வீட்டிலே நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இங்கே கர்த்தர் அப்படித்தான் சொல்கிறார். ஆனால் நீங்கள் சாப்பிடும் போது இடையில் நீங்கள் கச்சை கட்டி தடியை பிடித்துக்கொண்டு பாதரட்சையை போட்டுக்கொண்டு நீங்கள் துரிதமாக வேகமாக சாப்பிட்டு விடியற்காலத்தில் மீதியானதை ஒன்றும் வைக்காமல் எல்லாம் சுட்டு எரித்து விட வேண்டும். இது நான் தருகிற பஸ்கா உங்களுக்கு. இந்த தேசத்தை விட்டு நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போனால் அங்கே இதை நீங்கள் அனுதினமும் ஒவ்வொரு வருஷமும் தலைமுறையாக நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே கர்த்தர் இங்கே சொல்கிறார். கர்த்தர் இங்கே சொல்லும் போது இதை இவர்கள் பின்பற்றி அன்றைய தினம் இரவு வேளையில் இவர்கள் ஆட்டை பலியிட்டு இவர்கள் சாப்பிடுகிறார்கள். இவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள். 14வது வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசீர்வதிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசீர்வதிக்க கடவர்கள். இதை நீங்கள் உங்கள் தேசத்திற்கு கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்கள் இதை தலைமுறை தோறும் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார். அதன்படி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தக்கதான ஆண்குட்டி ஆட்டுக்கடாவை தெரிந்தெடுத்து அவர்கள் இரத்தத்தை எடுத்து வாசல்களிலும் 2 வாசல்களிலும் நிலைக்கால் மேலேயும் தடவி அவர்கள் இன்று இரவு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அங்கே எகிப்து தேசம் முழுவதும் கூக்குரல் வருகிறது. எல்லா குடும்பத்திலும் ஆண் பிள்ளைகள் ஆண்கள் எல்லாரும் இறந்து போகிறார்கள். மிருகங்களில் தலையீட்டான ஆண் மிருகங்கள் எல்லாம் இறந்து போகிறது. உடனே பார்வோன் வந்து இவரிடத்தில் வந்து கெஞ்சி, நீங்கள் போங்கள், நீங்கள் இங்கே இருந்தால் இனி எங்களுக்கு ஆபத்து. இவர்கள் அவர்களிடத்திலிருந்து பொன்னும் பொருளும் கேட்டு வாங்கி அன்றைய தினமே இவர்கள் கானான் தேசத்துக்கு திரும்புகிறார்கள். மோசே தலைமையில் இவர்கள் திரும்புகிறார்கள். அந்த நாளை தான் பஸ்கா பண்டிகையாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சொந்த தேசத்துக்கு வந்த பிறகு இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பஸ்கா என்று சொல்கிறது அவர்களுடைய ஒரு பிரதான பண்டிகை, யூதர்களுடைய ஒரு பிரதான பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் நிசான் மாதம், யூதர்களுடைய முதல் மாதம் அன்றைய தினம் இவர்கள் எல்லாரும் அந்த பஸ்கா பண்டிகையை இவர்கள் கொண்டாட வேண்டும். அப்படி ஒரு பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. அது அவர்களுக்கு முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. இங்கே நாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இங்கே நாம் வருகிறதை நாம் பார்ப்போம்.
மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரை. மத்தேயு 21:1 முதல் 9 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சகரியா 9வது அதிகாரம், சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சியோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த சகரியா தீர்க்க தரிசனம் எழுதும் போது கிறிஸ்துவுக்கு முன் 450, கிறிஸ்து பிறப்பதற்கு 450 வருடத்துக்கு முன்பாக சகரியா தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். 4வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். 9வது அதிகாரத்தில் இங்கே இயேசு கிறிஸ்து அதன்படி கழுதையின் மேல் வருகிறார். பெத்பகேகு என்றுள்ள ஒரு கிராமம் பெத்தானியாவுக்கு சமீபமான கிராமம். அங்கே இருந்து ஒலிவ மலையில் வந்து இந்த கழுதையையும் கழுதக்குட்டியுமாக வரவழைத்து கழுதக்குட்டியை கொண்டு வந்ததும் கழுதையில் ஜெபத்துணியை போட்டு அந்த ஜெபத்துணியின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். உடனே வழியிலே சீசர்கள் எல்லாரும், அங்கே கூடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அங்கே துணிகளை போட்டு அங்கே மரக்கிளைகளையும் போட்டு அங்கே பன ஓலை குருத்தோலையை பிடித்து ஓசன்னா என்று சொல்லுவார்கள். இஸ்ரவேல் தேசம் அசீரியர்களால் 722வது வருடம், கிறிஸ்துவுக்கு 722வது வருடத்தில் அசீரியர்களால் சிறைபிடித்து இந்த இஸ்ரவேல் தேசத்துள்ள 10 கோத்திரத்தாரும் பல தேசங்களுக்காக சிதறி போவார்கள். இந்த பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. எருசலேம் நகரம் ஒரு குறுகிய நகரம். பல தேசங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் இங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாட வருவார்கள். பஸ்கா பண்டிகை கொண்டாட வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை 6 நாளைக்கு முன்பே என்று நான் சொன்னேனே, அந்த நாள் யூதர்களுக்கு ஓய்வு நாள். அதற்கு முன்னாடி வருகிற வெள்ளிக்கிழமை, நமக்கு இனி வருகிற வெள்ளிக்கிழமை, அந்த நாள் அவர்கள் எல்லா ஜனங்களும் அங்கே வந்து தங்குவார்கள். பல தேசங்களிலும் இருந்து வந்து தங்குவார்கள். பல தேசங்களில் இருந்து வந்து தங்கும்போது சொந்த பந்தங்களுடைய வீடுகளில் தங்குவார்கள், சத்திரங்கள் வாடகைக்கு எடுத்து தங்குவார்கள், மற்றும் கூடாரம் போட்டு தங்குவார்கள். ஜனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். சுமார் 2.5 லட்சம் ஜனங்களுக்கு மேலே அங்கே வந்து கூடுவார்கள். அந்த காலகட்டத்தில் வரலாறில் நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசுவானவர் கழுதையில் வரும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? நாம் ரோமர்களின் பிடியில், ரோமானிய தேசத்தின் பிடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது உலகத்தை ஆளுகிறவர்கள் ரோமானியர்கள். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறவர்கள் ரோமானியர்கள். பிலாத்து அங்கே கவர்னராக இருக்கிறார். அப்போது எல்லோரும் நினைக்கிறார்கள், நமக்கு மேசியா வருகிறார், கழுதை குட்டியில் வருவார், நாம் அப்போது அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தான் உண்டு. இதை பார்க்கிறார்கள். பழைய ஏற்பாடை அவர்கள் எல்லாம் வாசிப்பார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருகிறார் என்று எல்லோரும் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அங்கே எல்லோரும் வந்து வரவேற்பார்கள்.
பின்னாடியும் முன்னாடியுமாக அவரை வரவேற்கிறார்கள். இவர் ராஜா, நம்மளை ஆளக்கூடியவர், நமக்கு இரட்சிப்பை தரக்கூடியவர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர், அதிசயங்கள் செய்கிறார். இறந்து போன லாசருவை 4 நாள் தாண்டி உயிரோடு எழுப்பினவர், 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்தவர். இவர் வந்தால் நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீரும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும், ரோமர்களிலிருந்து நமக்கு ஒரு விடுவு கிடைக்கும் என்று இவர்கள் எல்லோருமே அந்த தேசத்தில், அந்த எருசலேமில் இருக்கிற எல்லாருமே இயேசுவை குருத்தோலையும் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லுவார்கள். கழுதையில் அங்கே அரசர்கள் வந்து கழுதையில் தான் வருவார்கள். ஒன்று ராஜாக்கள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை பார்க்கும்போது, சாலோமன், தாவீதினுடைய மகன் சாலோமன் நாத்தான்பேல் மூலம் அரசனாக வரும்போது கோவேறு கழுதையிலே தான் ஏற்றி நகர்வலம் சுற்றி கொண்டு வருவதற்காக தாவீது நாத்தான்பேலோடு செல்கிறதை நாம் அந்த பகுதியை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு குதிரை, அரசர்களுக்கு குதிரை கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துள்ள அரசர்களுக்கு கழுதை தான், அரசர்கள் கழுதையில் தான் வருவார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவும் இப்படி கழுதையில் வரும்போது இவர் ராஜாவாக வருகிறார், நமக்கு இரட்சிப்பு கிடைக்கும், ஓசன்னா ஓசன்னா என்று எல்லோருமே வாழ்த்தி குருத்தோலையை பிடித்து வரவேற்கிறார்கள். ஓசன்னா என்று சொன்னால் சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 25வது வசனத்தில் இரட்சியம் கர்த்தாவே என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இரட்சியம் கர்த்தாவே என்றதனால் எபிரேய மொழியிலே ஓசன்னாய, தமிழில் இரட்சியம் கர்த்தாவே, எங்களை இரட்சியம் கர்த்தாவே, அதுதான் ஓசன்னா என்று சொன்னால் அர்த்தம், எங்களை இரட்சியம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து அப்படியே கழுதையில் போய் எல்லோரும் நினைக்கிறார்கள் பிலாத்துவின் அரண்மனையில் போவார். பிலாத்துவை அவர்களை எல்லாம் துரத்திவிட்டு இவர் ராஜாவாக வருவார், ராஜாவாக வீற்றிருப்பார் என்று நினைக்கும் போது இவர் நேரே தேவாலயத்துக்கு செல்வார். தேவாலயத்துக்கு செல்லி மார்க்கு நன்றாக எழுதியிருப்பார். அன்றைய தினம் தேவாலயத்துக்கு சென்று மறுநாள் அவர் வந்து கொண்டே இருப்பார். அன்றைய இரவு நேரத்தில் பெத்தானியாவுக்கு அங்கே போய் தங்குவார், மறுநாள் வருவார், மறுநாளும் எருசலேமுக்கு வருவார். அதை மார்க்கு சுவிசேஷத்தில் தெளிவாக மார்க்கு எழுதியிருக்கிறார். வரும்போது ஒரு அத்திமரத்தை அவர் பார்த்து அவருக்கு பசி உண்டாகும். அந்த அத்திமரத்தை அவர் சபிப்பார். அவர் அநேக காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஊமைகளாக பேசினார். ஆனால் இங்கே அடையாளமாக அத்திமரத்தை இவர் சபிக்கிறார். அத்திமரத்தை சபித்துவிட்டு இவர் தேவாலயத்துக்கு செல்வார். தேவாலயத்துக்கு சென்று காசுக்காரர்கள் இருப்பார்கள், பல தேசங்களிலிருந்து வருகிறவர்கள் அந்தந்த நாட்டில் உள்ள நாணயங்களை, விக்கிரகங்கள், ஒவ்வொரு நாணயத்திலும் அந்தந்த தேசத்தில் உள்ள ராஜாக்களின் நாணயங்கள் இருக்கும். அந்த நாணயங்களை இஸ்ரவேல் தேவாலயத்தில் காணிக்கை கொடுக்கக்கூடாது. அதற்காக மாற்று இஸ்ரவேல் தேசத்துள்ள நாணயத்தை கொடுப்பார்கள். அவர்கள் நாணயத்தை வாங்கி அதில் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். புறா விற்கிறவர்கள், ஆடு விற்கிறவர்கள், மாடு விற்கிறவர்கள் எல்லாத்தையும் இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லி எல்லாத்தையும் துரத்தி அங்கே சுத்தம் பண்ணுவார். இந்த மாடு, ஆடு, இந்த பலியிடுத மிருகங்களை எல்லாம் புற தேசங்களில் வருகிறவர்கள் இதை கொண்டு வர முடியாது. இங்கே காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும். இதை நடத்துகிறவர் பிரதான ஆசாரியனாகிய அண்ணா. இதை நடத்துகிறவர் பிரதான ஆசாரியனாகிய அண்ணா. பிரதான ஆசாரியன் அந்த காலகட்டத்தில் இயேசு இந்த ஆலயத்துக்கு வரும்போது காய்பா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அதற்கு முன்பாக இயேசுவின் 15வது வயதில் அங்கே அண்ணா பிரதான ஆசாரியனாக இருந்தார். அதன் பிறகு அவனுடைய 4 மகன்களும் பிரதான ஆசாரியராக இருந்து அதன் பிறகு இப்போது இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்கு வரும்போது அண்ணாவின் மருமகன், மகளுடைய புருஷன் காய்பா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இதை நடத்துகிறவர் அண்ணா இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் குத்தகைக்கு எல்லாருக்கும் விடுவார். இதை குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணுகிறார்கள். இந்த வியாபாரம் பண்ணுகிறதை தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வீடு ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று அங்கே பேசுவார். அங்கே பேசி அவர்களை துரத்துவார். இதை
வேதபாரகர், பிரதான ஆசாரியர், சதுசேயர், இவர்கள் எல்லாரும், ஆசாரியர்கள் எல்லாம் பார்த்து திகைப்பார்கள். எல்லோரும் திகைத்து இவரை சிலுவையில் அறைவதற்காக இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இவர்கள் துணிந்து இவர்கள் காரியங்களை முடிவெடுப்பார்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 31வது வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆயக்காரரும் வேசிகளும், ஆயக்காரர் வரி வசூலிப்பவர்கள், கடுமையான வசூலிப்பவர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த வேதபாரகரையும் பிரதான ஆசாரியரையும் சதுசேயர்களையும் ஆசாரியர்களையும் பார்த்து, யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை விட அவர்கள் மேலானவர்கள். யார்? வேசிகளும் ஆயக்காரரும் மேலானவர்கள். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. யோவான் தானன் பிரசங்கிக்கிறார், மனந்திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவனை கொலை செய்தார்கள். ஆனால் அவரிடத்தில் போய் ஞானஸ்தானம் எடுக்க ஆயக்காரரும் பேசிகளும் போனார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புகிறவர்களை அவருக்கு நன்றாக பிடிக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து 42 முதல் 46 வசனம். மத்தேயு 21வது அதிகாரம் 42 முதல் 46 வரை. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சங்கீதம் 118வது சங்கீதத்திலே தாவீது இந்த மாதிரி பாடுகிறார், இப்படி சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் இங்கே பேசுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. இந்த வசனம் சங்கீதம் 118வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற இனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அத்திமரத்தை அடையாளமாக சபிக்கிறார். அத்திமரம் பட்டு போகிறது. இந்த யூதர்களிடத்திலிருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினதுதான் நமக்கு நாம் இன்று இயேசுவை தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவுக்கு நாம் பிரியமாக, நாம் ஒளியாக, நாம் பரிசுத்தமாக நாம் வாழ இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்ததினால்தான் நாம் இன்றைக்கு அவருடைய கரத்திலே நாம் ஒளியாக, நாம் சமாதானமாக, நாம் சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இங்கே பேசுகிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல்லின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்போது பிடிக்கவில்லை. அப்போது அவர்களுக்கு இயேசுவை பிடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டத்தை போடுகிறார்கள். லூக்கா 23வது அதிகாரம் 7 முதல் 12 வரை. லூக்கா 22வது அதிகாரம் 7 முதல் 12 வரை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பஸ்காவை பலியிட வேண்டிய யூதர்களுடைய நாள் ஒரு நாள் சாயங்காலம் 6 மணி முதல் மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரை தான் யூதர்களுடைய நாள். யூதர்களுடைய காலண்டர் சந்திரன், நம்ம சந்திரன், இந்த சந்திரனை வைத்துதான் அவர்களுடைய நாள் காட்டி வருஷம். அவர்களுக்கு ஒரு வருடம் 360 நாள்.
நமக்கு ஒரு வருடம் 365 நாள். நாம் சூரியனை வைத்து நாள் கணக்கிடுகிறோம். யூதர்களுடைய மாத கணக்கு, வருட கணக்கு சந்திரனை வைத்து. அதான் நம்முடைய நம் ஈஸ்டர் பண்டிகையை மாறி மாறி வரும். ஒரு வருடம் ஒரே நாள் வராது. மார்ச் கடைசியில் வரும், ஏப்ரல் 1 வரும், ஏப்ரல் 15 இப்படி மாறி மாறி 20 இப்படி மாறி மாறி தான் வந்து கொண்டே இருக்கும். இந்த துக்கவெள்ளி ஈஸ்டர் பண்டிகை வரும். நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். இவர்கள் இதை சந்திரனை வைத்து தான் அவர்களுடைய நாள்காட்டி காலண்டர் இருக்கிறதுன்னு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசுக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடை கூட பஸ்காவை பலியிடுவதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளா முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பஸ்கா கொண்டாட வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு அறையை நமக்கு தயார்படுத்த வேண்டும். தண்ணீர் குடம் எடுத்துக்கொண்டு வருவான். அவரிடத்தில் கேட்டால் போதும், அவன் நமக்கு பஸ்காவை ஆயத்தப்படுத்தி அடுத்துவார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அதே போல அதற்கு இடத்தை உண்டு பண்ணி கொடுப்பான். மார்க்கு 14வது அதிகாரம் 22 முதல் 24 வசனம். அவர்கள் போஜனம் பண்டிகையில் அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரித்து இவர்கள் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு போஜனங்களை கொடுக்கிறார். அன்று இரவு அவர்கள் போஜனம் பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை போகிறது. யூதர்களுக்கு கொடுத்த பழைய உடன்படிக்கை போய் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக இந்த புது உடன்படிக்கையை கொடுக்கிறார். அன்று இரவு அப்பத்தையும் கொடுத்து இரத்தத்தையும் கொடுத்து அவர்களுடைய பாதங்களையும் கழுகுகிறார். பாதங்களை கழுகவே அவர் தாழ்மையாகிறார். நாமும் இன்று உலக சமுதாயத்தில் நாம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் தாழ்மையாக வாழ வேண்டும். நாம் பெருமையாக வாழ்ந்தால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் தாழ்மையாக குடும்பத்திலும், நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் வாழும்போது நீங்கள் தாழ்மையாக வாழ வேண்டும். பிறரை மற்றவர்களை எல்லாம், குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தாழ்மையாக வாழும்போதுதான் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். குடும்பத்தில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். இங்கே யூதாஸ் ஒரு கள்ளன் இருக்கிறார். அவனுடைய காலையும் கழுவுகிறார். நம் குடும்பத்தில் பலதரப்பட்ட திருடன் இருப்பான், கள்ளன் இருப்பார், பலரும் இருப்பார்கள். நாம் எல்லாரையும் நேசித்து அவர்கள் மத்தியில் நாம் தாழ்மையாக வாழும் போதுதான் நம்முடைய வீட்டில் இயேசு தங்குவார். இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் இயேசு தங்க மாட்டார். சாத்தான் தான் நம்முடைய வீட்டில் தங்கும். இந்த பஸ்கா இரவு விருந்தை முடித்து இவர் சீசர்களோடு கெத்சமனே தோட்டத்திற்கு போகிறார். கெத்சமனே தோட்டத்திற்கு போய் ஜெபம் பண்ணுகிறார். இவருக்கு தெரியும், இன்று இரவு பிடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், பிதாவின் சித்தம் இது. இவர் சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி உலக மக்களுக்காக முழு சரீரத்தில் உள்ள முழு இரத்தத்தையும் சிந்த வேண்டும். அது யூதர்கள் இவருக்கு தண்டனை கொடுத்தார். கல்லறிந்துதான் கொல்வார்கள். யூதர்களுடைய சட்டம் கல்லறிந்து கொல்ல வேண்டும். கல்லறிந்து கொல்லும் போது இவருடைய இரத்தம் முழுவதும் வெளியே போகாது. ஏரோது இவருக்கு தண்டனை கொடுத்தால் வாளால் வெட்டி கொல்ல வேண்டும், அப்போது இரத்தம் போகாது. ரோமர்கள் தண்டனை கொடுத்தால் சிலுவையில் அறைந்து கொல்லும் போதுதான் இவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்படும். மனுக்குல மக்களுக்கு
பூமியில் உள்ள மக்களுக்கு இரட்சிப்பு உண்டாக, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க இந்த தேவனானவர் மனிதனாக பிறந்து சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி உயிர் இழக்க வேண்டும். முழுவது ஒரு சொட்டு இல்லாமல் இரத்தம் சிந்த வேண்டும். இங்கே ஜெபம் பண்ணுகிறார் கெத்செமனே தோட்டத்திலே. கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணும்போது இவர் சரீரத்திலிருந்து இரத்தம் முழுவதுமாக தண்ணீர் போல போகிறது. சரீரத்தில் இரத்தம் அவ்வளவு இரவு நேரத்தில் வியாகுலப்படுகிறார். இவர்கள் சீசர்கள் எல்லாம் தூங்குகிறார்கள். சீசர்களோடு சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா, விழித்திருங்கள் என்று. அப்போது மங்கூஸ் பிரதான ஆசாரியனாகிய வேலைக்காரன் மங்கூஸ், பிரதானாசாரியான வேலைக்காரன் என்று சொன்னால் ஆபிரகாமின் வேலைக்காரன் எலேயாசார் தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்க போனது போல இந்த பிரதான ஆசாரியன் காய்பாவாயினுடைய வேலைக்காரன் மங்கூஸ் எல்லாம் நிர்வகிக்க கூடியவன். அவரும் ரோம போர் சேவர்களும் எல்லா ஆசாரியர்களும் வேதபாரகர்களுமாக இவரை பிடிக்க வருகிறார்கள். யூதாஸ் இவரை காட்டி கொடுக்கிறார். எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். யூதாஸ் எதர் என்று சொன்னால் ரோமர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்ப அரசாங்கத்தை குறித்து சாட்சியாக யூதாஸ் அங்கே பேச வேண்டும். இவர்களுடைய இனத்திலிருந்து ஒரு ஆள் அங்கே சாட்சி சொன்னால்தான் இவருக்கு சிலுவை மரண தண்டனை கிடைக்கும். அதனால்தான் யூதாஸ் வந்து அவர்களுக்கு ரோமர்களுக்கு ஆதரவாக இங்கே யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சிறை பிடிக்கிறார்கள். அப்போது பேதுரு கத்தியால் எடுத்து அந்த பிரதான வேலைக்காரன் மங்கூசுடைய காதில் வெட்டுகிறார். மங்கூசுடைய காது அற்று போகிறது. இயேசு அப்போது புதிய காதை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த நேரத்திலும் இயேசுவை சிறைபிடிக்க வந்த நேரத்திலும் மங்கூசுக்கு புது காதை கொடுக்கிறார். அவர் நினைத்தால் அவர்களை எல்லாம் ஒரே நொடியில் தூளாக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் அமைதியாக இருக்கிறார். அவருடைய முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக்கினார். இங்கே கடைசி அற்புதம், அவர் உயிரோடு இருக்கும் போது கடைசி அற்புதம், இந்த மங்கூசின் காதை புது காதை கொடுக்கிறார். இவரை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 1-2 வசனம். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் இனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் கொடுத்தார்கள். விடியற்காலம் பிடித்து கொண்டு வருகிறார்கள். முதல் அண்ணா வீட்டிற்கு கொண்டு போகிறார்கள். அங்கே விசாரிக்கிறார்கள். அடுத்து காய்பா வீட்டிற்கு கொண்டு போகிறார். அப்போதுள்ள பிரதான ஆசிரியர் காய்பா வீட்டிற்கு கொண்டு போகிறார். காய்பாவும் விசாரித்து ஆலோசனை சங்கத்தார் 71 பேர், பிரதான ஆசாரியனையும் சேர்க்கும் போது 71 பேர் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் கொண்டு போய் விடியற்காலம் நேரம் காலை வேளை வரை விசாரிக்கிறார்கள். விசாரித்து அதன் பிறகு பிலாத்து விடத்தில் கொண்டு போகிறார்கள். பிலாத்து ரோமர்களுடைய கீழ் இங்கே தேசாதிபதியாக இருக்கிறார். எருசலேம் தேசத்துக்கு தேசாதிபதியாக இருக்கிறார். ஏரோது கலிலியா பகுதிக்கு தேசாதிபதியாக இருக்கிறார். தேசாதிபதி என்று சொன்னால் கவர்னர். இவர்கள் இங்கே பிலாத்து விடத்திற்கு கொண்டு போகிறார்கள். யோவான் 18வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 18வது அதிகாரம் 28வது வசனம். அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியதா இருந்தார்கள். பஸ்கா புசிக்க வேண்டும். சாயங்காலம் பஸ்கா புசிக்கணும். இந்த பஸ்கா வருவதற்கு முன்ன இவனை கொலை பண்ணணும், இயேசுவை கொலை பண்ண வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்து பிலாத்துவின் அரண்மனையிலே கொண்டு போகிறார்கள். இவர்கள் உள்ளே போகவில்லை. இந்த யூதர்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள். ஏனென்றால் அங்கு புற ஜாதிகளுடைய வீடுகளில் இந்த யூதர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். அது தீட்டென்று இவர்கள் நினைப்பார்கள். அதை தீட்டு. நாம் அங்கே இன்றைக்கு போனால் நாம் இன்று பஸ்காவை
நாம் ஆசரிக்க முடியாது என்று இவர்கள் வெளியே நிற்பார்கள். ஆனால் இந்த பிலாத்து வெளியே வந்துதான் யூதர்களுக்கு பதில் பேசுவார். அவர் ஒரு தேசாதிபதி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர். அவர் ரோம பேரரசர் தீத்துராயன் கட்டளைப்படி இங்கே ஒரு தேசாதிபதியாக இருக்கிறவர் பிலாத்து. ஆனால் இந்த பிலாத்து யூதர்களுக்கு பயந்து வாழ்கிறார். யூதர்களுக்கு ஏன் பயப்படுகிறார் என்று சொன்னால், தேசாதிபதியாக தீத்துராயன் அனுப்பும் போது இங்கே வரும்போது சொருபங்களோடு வருவார். குதிரையின் பிரண்டில் சொருபத்தை வைத்து அப்படியே வருவார். இவர்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே சொருபம் இங்கே தடை செய்யப்பட்டது, நீங்கள் சொருபத்தோடு வரக்கூடாது என்று சொல்லி தகராறு பண்ணுவார்கள் பிலாத்துவிடம். அப்போது கம்ப்ளைண்டும் தீத்துராயனுக்கு கம்ப்ளைண்டும் அனுப்புவார்கள். இரண்டாவது ஒரு தடவை அசீரியர்கள், பத்கத்து தேசம், அசீரியா தேசம், அந்த அசீரியா தேசத்திலிருந்து போர் தொடுக்க இங்கே வருவார்கள். அப்போதும் இவன் பதிலுக்கு போர் தொடுக்க போர் சேவகர்களை அனுப்பும் போது பிலாத்து விக்கிரகங்களை கொடுத்து அனுப்புவான். அப்போதும் கம்ப்ளைண்ட் அனுப்புவார்கள். 2 தடவை இந்த யூதர்கள் இந்த ரோம சக்கரவர்த்திக்கு, உலகத்தை அன்றைக்கு ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ரோம சக்கரவர்த்திக்கு அங்கே வந்து மனு அனுப்புவார்கள், இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் அனுப்புவார்கள். அதனால் இந்த பிலாத்து யூதர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டம். யோவான் 18வது அதிகாரம் 33 முதல் 38 வரை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்கிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடி அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்றான். பிலாத்து மறுபடியும் வெளியே தான் வந்து பேசுகிறார். இந்த யூதர்களை உள்ளே போகவில்லை, அவர்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள். பிலாத்து இந்த யூதர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்த ஒரு மனிதனாக இங்கே பிலாத்து கவர்னராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறதை இந்த பகுதியை நான் பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். யோவான் 19வது அதிகாரம் 14வது வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறை 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். விசாரித்து யூதர்களுக்கு கிட்ட ஒப்படைக்கிறான். உங்க ராஜா இதா உங்க கிட்ட தாரை என்று ஒப்புக் கொடுக்கிறார். பிலாத்து தண்டனை கொடுக்கவில்லை. காலை 6 மணி நேரம், வெள்ளிக்கிழமை, நமக்கு துக்க வெள்ளி வருதே, அந்த நாள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு இதை நடக்கிற சம்பவம். லூக்கா 23வது அதிகாரம் 6 முதல் 12 வரை. லூக்கா 23 6 முதல் 12 வரை. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியிலே அநேக அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து அங்கே அதிக காலம் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அதனால் இதை பிலாத்து அறிகிறார், இவர் கலிலேயனா என்று. அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்கள் எருசலேமிலே வந்திருந்த ஏரோது இடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி
வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, இவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளவர், ஏரோது இப்போது இங்கே எருசலேமிலே இருக்கிறார், ஏரோதுக்கு அங்கே கோட்டை உண்டு எருசலேமிலே, ஆனால் ஏரோது இடத்தில் இதை அனுப்புங்கள், ஏரோது தண்டனை கொடுக்கட்டும் என்று பிலாத்து ஏரோது இடத்தில் அனுப்புகிறார். ஏரோதுக்கு ஆசை, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், இயேசு அநேக அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறார், யோவான் சானனுடைய ஆவி இவர் உடம்பில் இருக்கிறது என்று ஏரோது நம்புகிறார். இந்த ஏரோது தான் யோவான் சானனை கழுத்தை அறுத்து அந்த ஏரோதியாளின் சிறுபெண்ணுக்கு தாளந்திலே இந்த யோவான் சானனுடைய கழுத்தை தலையை அறுத்து கொடுத்த ஏரோது தான் இந்த ஏரோது. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த ஏரோது அநேக காரியங்களை குறித்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஏரோதுக்கு ஒன்றுமே பதில் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? ஏரோதினிடத்திலிருந்து தண்டனை கிடைக்கக்கூடாது. அதனால்தான் ஏரோதினிடத்தில் தண்டனை கிடைக்காமல் இருப்பதற்கு தான் அங்கே அவர் பதில் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறார். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவிடத்திற்கு அனுப்பினான். அவரை பரிகாசம் பண்ணுகிறான். ஏரோது பரிகாசம் பண்ணுகிறான். பரிகாசம் பண்ணி மினுக்கான உடையை உடுத்துகிறான். நாம் ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு அடி வாங்கினால் மறந்து போவோம். ஒரு பேச்சு நமக்கு பேசினால், நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு பேச்சு பேசினால் அதை நமக்கு உலகம் நம்முடைய உயிரோடு இருக்கிறவர் அதை மறக்க மாட்டோம். இவரை அந்த அளவுக்கு நிந்தையாக பரிகாசம் பண்ணி மினுக்கான துணியை உடுத்து இந்த ஏரோது இவரை பரிகாசம் பண்ணுகிறார். அவரை பரியாசம் பண்ணி திரும்பவும் பிலாத்துவுக்கு இடத்தில் அனுப்புகிறார் ஏரோது. முன்னே ஒருவருக்கொருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அதற்கு முன்னாக ஏரோது கலிலேயாவுக்கு தேசாதிபதி, எல்லாம் இஸ்ரவேல் தேசம்தான். பிலாத்து எருசலேமுக்கு தேசாதிபதி. இவர்கள் பகைவர்களால் இருந்தார்கள். அன்றைய தினம் இவர்கள் சிநேகிதனானார்கள். மீண்டும் பிலாத்துவிடம் கொண்டு வருகிறார்கள். மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 17 முதல் 24 வரை. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பொறாமைதான் நமக்கு இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம். ஒரு மனிதன் நல்ல ட்ரெஸ் போட்டால் பொறாமைப்படுகிறார்கள், பிள்ளைகள் படித்தால் பொறாமைப்படுகிறார்கள், ஒரு நல்ல காரியம் நடந்தால் வீடு கட்டினால் பொறாமைப்படுகிறார்கள். நாம் அன்பானவர்களை பொறாமைப்படக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழிலை, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் தருவார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை திருப்தியாக நாம் நினைத்து நாம் வாழ வேண்டும். இங்கே ஏன் பொறாமைப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து அதிசயங்கள் செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், இறந்து போனவனை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார், ஊமையனை பேச வைக்கிறார், 5 அப்பத்தை 5000 புருஷருக்கு சாப்பிட கொடுக்கிறார். இந்த மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஆனால் சுவிசேஷ பிரசங்கிக்கிறதும் அவர்கள் வேதபாரகர், வேதத்தை முழுவதும் கற்றுத் தேர்ந்த வேதபாரகர்கள் பிரசங்கிக்கிறதை விட இவர் நன்றாக பேசுகிறார். இவர் நற்செய்தி அறிவிக்கிற இடத்தில் திரளான ஜனங்கள் கூடுகிறார்கள். திரளான ஜனங்கள் கூடுகிறதை பார்த்து இவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறதுனால் இந்த யூதர்கள் இவருடைய சொந்த இனத்தாரே இவரை பொறாமைப்படுகிறார்கள். நாமும் பொறாமை படக்கூடாது. அன்பானவர்களே, பொறாமை நாம் படக்கூடாது. அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகின்ற இயேசுவையோ என்று கேட்டான். இந்த பிலாத்து கேட்கிறான், பண்டிகை தோறும் பஸ்கா பண்டிகை ஒரு ஆளை அவனுக்கு விடுதலை பண்ணலாம். அப்போது அவன் மனசில் யோசனை வருகிறது, நமக்கு இயேசுவை விடுதலை பண்ணுவோம் என்று. அங்கே எல்லாரும் வேதபாரகர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லா மக்களோடும் சேவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறைய சொல்ல வேண்டும் என்று எல்லோருமே அங்கே சொல்லுகிறார்கள். இதை இவர்கள் கேட்கிறார்கள். எல்லோரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவன் நியாய சானத்தில் உட்கார்ந்திருக்கையில்
அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னான். அவளுடைய மனைவி ஒரு நாள் முன்னதாக அன்று இரவு சொப்பனம் காணுகிறாள், நீதிமான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. இதையும் அவள் ஆள் மூலம் இந்த பிலாத்துவுக்கு சொல்லி அனுப்புகிறாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிராயத்தினத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பிலாத்து எண்ணுகிறான், பேசுகிறான். ஆனால் வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசிரியர் எல்லாம் ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். 5 நாளைக்கு முன்னாக குருத்தோலையை பிடித்து, ஓசன்னா எங்களை ரட்சியும் என்று சொன்ன ஜனங்கள் எல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைய அங்கே கூக்குரலிடுகிறார்கள். நாம் இன்றைக்கு ஒரு இறைச்சி கடைக்கு போகிறோம். அதிகமான ஆட்கள் எங்கே கூட்டம், ஏது இறைச்சி கடையில் கூட்டம் இருக்கிறதோ அங்கே தான் நாமும் போய் கூட்டம் போட்டு அங்கே இறைச்சி வாங்க நிற்போம். எந்த சர்ச்சில் ஜனங்கள் அதிகமாக 1000, 2000, 5000 பேர் போகிறார்களோ அங்கே தான் ஜனங்கள் எல்லாம் போகிறார்கள். சின்ன சர்ச்சுகளுக்கு போக மாட்டார்கள். அதே போல இங்கே ஜனங்கள் எல்லாரும் அவர் இந்த வேதபாரகர்களுடைய, இந்த பரிசேயர்களுடைய உத்தரவின் பேரில் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். கலகம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆனால் பிலாத்து தன் கைகளை தன் தண்ணீரிலே கழுவுகிறான். உபாகமம் 21வது அதிகாரம் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒரு கொலை குற்றத்தை கொடுக்கும் போது கைதிக்கு, தப்பு செய்தவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கும் போது அவர்கள் கையை கழுவ வேண்டும். அதன்படி பிலாத்து இங்கே கைகளை கழுவுகிறான், கழுகி தண்டனையை கொடுக்கிறான். அவனுக்கு பாவம் இல்லை என்று நினைக்கிறான். எனக்கு பாவம் இல்லை, இந்த யூதர்களை அனுபவிக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு கைகளை கழுவி இவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கிறான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவர்களே சாபத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். பாருங்கள் அன்பானவர்களே, அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை வாரினால் அடிப்பிக்கிறார்கள். 39 கசையடி. ஒரு கசையடியில் 3 சாட்டை அப்படியே தொங்கிக் கொண்டு நிற்கும். அந்த 3 சாட்டை தொங்கிக் கொண்டு குப்பிச்சல் இந்த கற்கள் எல்லாம் அதிலே தொங்கல்ல கட்டி விட்டிருப்பார். அதை அடிக்க, ஒரு தடவை அடிக்கும் போது 3 அடி விழும். 13 அடி அடிக்கும் போது 39 அடி கசையடி விழும். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையை கொண்டு போய் போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, போர்ச்சேவர் கூட்டம் எல்லாரையும் அங்கே கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எவ்வளவு ஆண்டவரை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள். யூதர்களுடைய கண்கள் அடைபட்டு இருக்கிறது. இவர் ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவரை ஒரு தடியை கொடுத்து, தலையில ஒரு முள் கிரீடத்தை கொடுத்து அவரை வாரினால் அடித்து அவரை துப்பி கன்னத்தில் அறைந்து உடல் முழுவதும்
இரத்தத்தை வருத்திக் கொள்கிறார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கே கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். பஸ்கா பண்டிகைக்கன்று சிலுவையில் அறையும்படி அவரை 12 மணிக்கு தேசாதிபதி பிலாத்துவின் வீட்டிலிருந்து கொண்டு போகிறார்கள். போகிற போது இவருக்கு இந்த சிலுவையை சுமப்பதற்குள்ள பலன் கிடையாது. தேவன் பிதாவானவர் இவருடைய தேவத்துவத்தை எடுத்து இவரை மனிதத்துவமாக நடத்துகிறார். அப்போது போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சீரேனே ஊர் வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர். அந்த வட ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட அவன் இந்த சீமேனும் அவன் குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை கொண்டு இந்த சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். அதன் அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அன்பானவர்களே? இது கிறிஸ்துவுக்கு 32 வருடத்தில் 32 வயசுல தான் இந்த சிலுவை மரணம் நடக்கிறது. 70வது வருடத்தில் தீத்துராயன் ரோமானிய பேரரசன் இஸ்ரவேல் தேசத்தை எருசலேம் ஆலயத்தை ஒன்றுமில்லாமல் அங்கே ஒரு மனிதர்களும் இல்லாமல் எல்லா வீடுகளையும் ஆலயத்தையும் மொத்த மனிதர்களையும் சிதறடிப்பான். அநேகம் பேர் செத்தும் போனார்கள். சுமார் 2000 வருடங்களுக்கு அப்புறம் 1948வது வருடத்திலே தான் இஸ்ரவேல் என்று ஒரு தேசம் மீண்டும் உதயமாகினது. இப்போது சமீபத்தில். அதுவரைக்கும் இவர்கள் பல தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் இவர்களுக்கு நிம்மதி கிடையாது. இவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது. இப்போதும் பார்த்தீர்களா? இவர்கள் ராஜ்யத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் சூழ இருக்கும் ராஜ்யங்கள் எல்லாம் இவர்களோடு யுத்தத்துக்கு போகிறார்கள். நம்முடைய தேசத்தில் யுத்தம் வந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் சாபத்தை வாங்கி கொண்டார்கள். சொந்த இரட்சகரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், சொந்த இரட்சகரை சிலுவையில் அறைந்ததினால், இந்த பிலாத்து என்பவன் 36 வருடம் ஆகும்போது, கிறிஸ்துவுக்கு பின் 36 வருடம் ஆகும்போது இந்த இடத்திலிருந்து இந்த தீத்துராயன் என்ற ரோமானிய பேரரசன் இவனை அந்த இடத்திலிருந்து பணி மாறுதல் கொடுத்து வேற இடத்து கவுல் என்றுள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே போய் இந்த பிலாத்து இவன் தற்கொலை பண்ணுகிறான். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த லெந்து காலத்தில் இந்த மாதத்தில் நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க தேவன் என்னோடு இருந்து பேசவும், நீங்கள் வந்து கூடவும், தேவனை நாம் நமஸ்கரிக்கவும், தேவனை நாம் நினைவு கூறவும், இந்த நல்ல நாளை தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை நீங்கள் எங்களுக்கு நடத்தி தந்ததற்காய், என்னோடு இருந்து பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே பேசினது நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான் என்னோடு இருந்து பேசினீர்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த இடத்தை நீங்கள் இந்த கூடுகையை நடத்த தந்ததற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே தேவ பிள்ளைகள் இங்கே வந்து கூடவும், ஆண்டவரே இந்த நல்ல காரியத்தை, இந்த நல்ல நாளை எங்களுக்கு நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இவர்களை பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இவர்கள் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து இவர்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. இந்த இடத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த இடத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த இடத்திலிருந்து உம்முடைய நாமம் உயர, உம்முடைய புகழ் வளர, இங்கே வருகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்தில் மனம் திரும்ப, உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய வேத வார்த்தைகளின்படி வாழ
இவர்கள் உள்ளங்களில் எல்லாம் கிரியை செய்து இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. பரீட்சை எழுதினவர்களும் எழுதி கொண்டிருக்கிறவர்களும் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸாக வெற்றி பெற இவர்கள் ஆண்டவரே உயர்ந்த பதவிகளில் வந்து பிறருக்கு பிரயோஜனமாக வாழவும் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் இவர்களுக்கு கொடுத்து வருகிற ஆண்டவரே துக்க வெள்ளி ஈஸ்டர் பண்டிகைக்கு இவர்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் தேவனை தொழுது கொள்ள ஆண்டவரே உம்மை வணங்க நாங்கள் தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு போகவும் நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை தொழுது உம்மை பணிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து உதவுங்கப்பா. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிறவர்கள் வீடுகளில் யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுங்கப்பா. எல்லாருக்கும் நல்ல வேலை வசதிகளை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. வறுமைகளே இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் தொழில்களை கொடுத்து தொழில்கள் வெற்றி அடைய அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கை இவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் என்னென்ன தொழில் பண்ணுகிறார்களோ எல்லா தொழில்களையும் எங்கள் தொழில்களையும் எல்லாம் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. எங்கள் தொழில்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. இங்கே ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. பாடகர் குழுவினர் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. எங்களுக்கு ஒளி அமைத்து தருகிற சகோதரனையும் ஒளி அமைத்து தருகிற அந்த ஓனரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. வீடியோ எடுக்கிறவர்களையும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு மாதம் செட்டு போடுகிறவர்களையும் ஆண்டவரே அவர்கள் தொழில்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மாசமும் சனிக்கிழமை இரவு நேரத்தில் ஆண்டவரே உறக்கமில்லாமல் இந்த போஸ்டர்களை ஒட்டி ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆண்டவரே பாடுபடுகிற அந்த எங்கள் சகோதரர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற அனைவரையும் உங்கள் கரத்திலே தருகிறோம் அப்பா. அனைவரையும் பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அனைவருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஒருவரும் வெக்கப்பட்டு போகிறது அப்பா. எல்லாரும் மனம் திரும்பி இந்த இடத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உண்டாக்கி தாருங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரையும் மனம் திரும்பி ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லார் தேவைகளையும் சந்தியுங்கப்பா. என்ன எண்ணத்திற்காக என்ன காரியத்திற்காக இங்கே வந்திருக்கிறார்களோ அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியுங்கப்பா. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம் அப்பா. உம்மால் கூடாது எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்மால் கூடாது எதுவுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் அதிசயமானவரப்பா, நீர் அற்புதமானவரப்பா. எங்களை கண்ணோக்கி பாருமப்பா. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து நாங்கள் இந்த கூட்டத்தை எங்களோடு இருந்து நீங்கள் எங்களுக்கு நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. எங்களால் இதை நடத்த முடியாதப்பா. எங்களால் இந்த ஆண்டவரே தேவ ஜனங்களை தேவனை உமக்கு பிரியமானவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாதப்பா. நீங்கள் தான் இவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள். என்னோடு இருந்து பேசுகிறவர் நீங்கள். எல்லா மாதமும் நீங்கள் தவறாமல் நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு மழை இல்லாமல் பாதுகாத்து தருகிறீர். எல்லாம் எங்களுக்கு நன்மையாக நடத்தி தருகிறீர். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த பக்கத்து ஊரையும் ஆண்டவரே, பாகோடு தேசத்தையும் மார்த்தாண்ட தேசத்தையும் சுற்றுவட்டார பகுதி மக்களையும் குடும்பங்களையும் எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே, யூடியூபில் மேலாம் பார்க்கிறவர்களையும் தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா குடும்பங்களையும் இந்த பக்கத்து ஊர்களையும் ஊர் மக்களையும் பக்கத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களையும் எல்லாரையும் சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாரையும் ரட்சியுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.